நல்ல கணத்தை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பெஸ்ட் வைத்திருக்கிறார். லோக்கல் பார்ட்டி கிடையாது, நீங்க ஹை கிளாஸ் பார்ட்டி என்கிற மைண்ட்ல வரட்டும். ஸ்தோத்திரம். ஹை கிளாஸ் லைஃபை வச்சிருக்கிறார். அதாங்க ரட்சிப்பு, அதாங்க மனம் திரும்புவதற்குள்ள எல்லாமே இருக்குங்க. எங்க சிறையிருப்பிலிருந்து மக்கள் மீட்ட உடனேயே குட் லைஃபை கொடுக்கிறார் ஆண்டவர். ஹை குவாலிட்டி லைஃபை கொடுக்கிறார். பாபிலோன் தேசத்திலிருந்து வந்த பின்பு, எகிப்திலிருந்து வந்த பின்பு குட் லைஃப் கொடுக்கிறார். ஆகவே சாபத்திலும் அடிமைத்தனத்திலும் பாவத்திலிருந்து நீங்க வெளியே வந்த பின்பு அந்த லைஃப் தானே உங்களுக்கு, அதுதானே எனக்கு, அதான உங்கள் பிள்ளைகளுக்கு, அதான உங்களுக்கு சந்ததிக்கு. ஹலோ, வாங்க முன்னால வந்து உட்காருங்க. காட் உங்களை வரவேற்கிறோம். இனிதே வாழ்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் தேவனாகி கர்த்தர் வாக்கு பண்ணின தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணுவார். அது பள்ளத்தாக்குகளும் மலைகளிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் உள்ள தேசம். மலைகளிலிருந்து புறப்படுகிற ஆறுகள் உள்ள தேசம், ஏரிகள் உள்ள தேசம். மலையிலிருந்து ஆறு புறப்பட்டு வருமா? இங்க தரையிலேயே தண்ணி ஓட இல்லை, மலையிலிருந்து ஆறுகள் புறப்பட்டு வரும். ஊற்றுகள் உள்ள தேசம், ஏரி உள்ள தேசம். எங்கேயா போச்சு நம்ம நாட்டில் உள்ளதெல்லாம்? நான் வாழ்ந்த கோடம்பாக்கத்தில் நூற்றுக்கணக்கான ஏரிகளும் குளங்களும் இருந்தது. இன்னைக்கு ஒன்று கூட கிடையாது. மெயினில் இருந்தது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக ஏரி, குளம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். ஏரிகளும் உள்ள தேசம். நீ புசித்து திருப்தியாக இருக்கையில் உன் தேவனாக கர்த்தர் கொடுத்த நல்ல தேசத்திற்காக நீ ஸ்தோத்தரிக்க கடவாய். உபாகம் 8, 7, 9, 10. சபிக்கப்பட்ட பூமியிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இந்த பூமி சாபத்தில் இருந்தாலும், பேயோடு கலந்திருந்தாலும், அநியாயம் இருந்தாலும், அக்கிரமம் இருந்தாலும், எல்லா பாவங்களும் பெருகினாலும் உங்களுக்கு, எனக்கு, உங்க சந்ததிக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்லதான் தட்டுங்க.